வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கை தலை பறித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தோன்னா பெருங்காயத்தூள், அதுக்கு அடுத்தது தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது சீரகம், எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, புளி, தேவையான அளவுக்கு பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயமா ஆட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ காஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காஞ்ச மிளகா, அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ எல்லாம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம்லாம். இந்த மாதிரி டைமில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி டைமில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது முருங்கைத்தலை கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. மூணு நிமிஷம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை வணங்கட்டும். இந்த முருங்கைக்கீரை கண்ணுக்கெல்லாம் நல்லது. அப்புறம் இரும்பு சத்து. குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு இதை இந்த மாதிரி துவையல் மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையல் நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த துவையல் தொட்டுக்கலாம். நல்லாவே டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். மினிமம் 10 மினிட்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் கூடயே முடிஞ்சிடும். ஸோ குயிக்காக இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் பசி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறப்பெல்லாம் இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ முருங்கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வாங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆற வச்சு போட்டு அதில் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு. இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் 1க்கு 2 அரைச்சிக்கணும். இப்போ வாங்க நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இப்போ முருங்கைத்தழை கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த முருங்கைக்கீரை தொக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன டிஷ்ஷு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.